ஹாய் மக்களே! நம்மளுடைய கை, கால்கள்ல இருக்கிற அன்வான்டட் ஹேரெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது? எப்படி ஈஸியா ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஒரு நொடியில உங்களுக்கு இருக்கிற முடியெல்லாம் சூப்பரா ரிமூவ் பண்ணிடலாங்க. இதுக்காக நீங்க பார்லர் போ வேணாம். 1000, 500 செலவு பண்ண வேணாம். வேக்சிங்லாம் பண்ணி கஷ்டப்பட வேண்டாம். ஈஸியா நம்ம வீட்லயே இத ரெடி பண்ண போறோம். எப்படி அத ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாமா? அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, அமிர்தாஞ்சன் தான் எடுத்திருக்கேன். அமிர்தாஞ்சன் உங்கள்ட்ட இல்ல அப்படின்னா, விக்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா, விக்ஸ விட அமிர்தாஞ்சன் நல்லா எஃபெக்டிவா இருக்கும். உங்களுக்கே பாருங்களேன், நம்ம நெத்தியில தேய்க்கும் பொழுது விக்ஸ் அம் தேய்ச்சோம்னா எதுவுமே நமக்கு பண்ணாது. ஆனா, அமிர்தாஞ்சன் தேய்ச்சோம்னா ரொம்ப பவரா இருக்கும். கொஞ்சம் எரிச்சல் இருக்கும். ஆனா, அதுக்கு தகுந்த மாரி நமக்கு ரிசல்ட்டும் இருக்கும். இப்ப நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு அமிர்தாஞ்சன் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு தாராளமா போதும். இதில ஒரு சில பொருள்களையும் நம்ம சேர்த்து தான் ரெடி பண்ண போறோம். நீங்க தனிப்பட்ட முறையில அமிர்தாஞ்சன தடவுனீங்கன்னா, உங்க முடியெல்லாம் போகாது. அது கூட ஒரு சில பொருள்கள் நம்ம சேர்க்கும் பொழுது தான் நமக்கு நம்ம கையில, கால்ல இருக்க அன்வான்டட் ஹேர் எல்லாம் ரிமூவ் ஆகும். இப்ப நல்லா நம்ம இத மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே ஒட்டிக்கும். இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இந்த மாரி மிக்ஸ் பண்ணிருங்க. இப்ப இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா, சோடா உப்பு தாங்க ஆட் பண்ண போறோம். அதாவது சமையல் சோடான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சோடா உப்பு தான் நான் எடுத்திருக்கேன். இத ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. நான் சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இது 2யும் நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். அப்போ தான் நமக்கு இதில் மிக்ஸ் ஆகும். வேர்லேருந்தே நல்ல முடியை அடியோடு எடுக்கிறதுக்கு இந்த சோடா உப்பு நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு சில பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது மேலாப்பில் மட்டும் முடி போயிடும். ஆனால் அடியில் இருக்கும் நமக்கு வேர். அந்த வேரோடு நமக்கு எடுக்கிறதுக்கு தான் நம்ம சோடா உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ 2யும் நல்லா கலந்துடலாம். பாருங்கள், நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து நம்ம இது கூட சேர்க்க போகிறது, நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற கோல்கேட் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. ஆக மொத்தத்தில் பல்லு விளக்குற பொருளாக இருக்கணும். அதை தான் நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கோல்கேட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம 3மே நல்லா மிக்ஸ் ஆகணும். இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகும் பொழுது பொல பொலன்னு தான் இருக்கும். கொல கொலன்னு பேஸ்ட் மாதிரி நமக்கு வராது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்து நம்ம இது கூட மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடி நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இது கூட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு லெமன் ஜூஸ் கண்டிப்பாக தேவை. இப்போ இதையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். பேக்கிங் சோடா நம்ம அதில் சேர்த்துருக்கிறதுனால இது அப்படியே நுரைச்சி வரும் நமக்கு மிக்ஸ் பண்ணும் பொழுது. அதுவும் இல்லாமல் கோல்கேட் வேறு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் நல்ல ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு அப்படியே நுரைச்சி வந்துடும். ஒட்டியிருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லாவே எல்லாமே மிக்ஸ் ஆயிரும் ஒன்றா. இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணும் பொழுது, அமிர்தாஞ்சன் மட்டும் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும் பொழுது மிக்ஸ் ஆகாது. எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணும் பொழுது நல்லா பாருங்கள், க்ரீமியாக வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். நம்ம 2 கைகளில் இருக்கிற எல்லா முடியுமே சூப்பராக ரிமூவ் பண்ணிடலாம். ஒரே நிமிஷத்தில் எல்லா முடியும் சூப்பராக வந்துடுங்க. வர்றது மட்டும் இல்லைங்க, திரும்பவும் அந்த இடங்களில் முடியே முளைக்காது. அடியோட வேரோடு நமக்கு அப்படியே எடுத்துக்கிட்டு வந்துடும். இப்போ நான் இதை அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ என் கைகளில் பாருங்கள் எவ்வளோ முடி இருக்குது. முடி இருக்கிறதுனால ரொம்ப டார்க்காக இருக்குது கை. இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறதில்ல. கொஞ்சமாக ஒரே ஒரு இடத்துல மட்டும் நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ரிசல்ட் காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நல்லா ரிசல்ட் தெரியும். அதனால் நான் ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டுமே இதை அப்ளை பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி காட்டுறேன். அந்த இடத்துல மட்டும் எந்த அளவுக்கு முடியெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துருக்குன்னு பாருங்கள்.
இது ட்ரை கூட ஆகாதுங்க. அதுக்குள்ளாட்டி நான் தொடச்சிருவேன். ஆனால் சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு. முடியெல்லாம் அப்படி எடுத்துருக்குங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு காட்டன் எடுத்துக்கலாம். காட்டன் எடுத்துகிட்டு அப்படியே காட்டனில் துடைக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அந்த காட்டனை நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சிருங்க. பிழிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம இதை வந்து துடைக்கணும். வெறும் காட்டன் வச்சு துடைக்கும் பொழுது உங்களுக்கு எரிச்சல் உண்டாகும். இந்த மாதிரி ஈரப்படுத்திட்டு நீங்கள் எடுக்கும் பொழுது முடியெல்லாம் அடியோடு வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ முடி இதில் இருக்குது பாருங்கள். நல்லா தெரியும் உங்களுக்கு. பக்கத்துலேயே வச்சு காட்டுறேன். நம்ம அப்ளை பண்ணால் பர்டிகுலர் இடத்துல எந்த அளவுக்கு முடி வந்திருக்கு பாருங்கள். நல்லாவே முடி வந்துருச்சு. அந்த முடி வந்த இடம் நல்லா ப்ரைட்டாக மாறிடுங்க. பாருங்கள் எப்படி வருதுங்க. இந்த மாதிரி நீங்கள் கை கால்களில் அப்ளை பண்ணிங்கனாலே போதும். ஒரு டைம் அப்ளை பண்ணாலே போதும், எல்லாம் முடியும் அப்படி வேரோடு வந்துடுங்க. திரும்ப உங்களுக்கு முடி அந்த இடத்துல வரவே வராது. பாருங்கள் எப்படி வந்துருச்சுட்டு. எல்லா முடியும் நல்லா வந்துருச்சு பாருங்கள். வலுவலுன்னு இருக்குது அந்த இடம் பார்க்குறதுக்கு. கலரும் நல்லா ப்ரைட்டாக இருக்குது. இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன் உங்ககிட்ட. பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இதில் வந்து கொஞ்சம் கூட எரிச்சலோ நமைச்சலோ எதுவுமே இருக்காது. நார்மலாக நமக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம பேக்கிங் சோடா யூஸ் பண்ணியிருக்கோம், பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால் ஏதாவது ஒரு சிலர் வந்து யோசிக்கலாம், எரிச்சல் வரும் நமைச்சல் வரும் அப்படிலாம். அதெல்லாம் எதுவுமே வராது. முடியெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துருச்சு பாருங்கள். நாம் யூஸ் பண்ணியிருக்க எல்லா பொருளுமே நீங்கள் யூஸ் பண்ணால் தான் இந்த அளவுக்கு அடியோட கையில் காலில் இருக்கிற முடிகள்லாம் எடுக்கும். ஒன்று மிஸ் ஆனாலும் உங்களுக்கு ரிசல்ட் வந்து 100% கிடைக்காதுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நல்லா முடியெல்லாம் சூப்பராக ரிமூவ் பண்ணியிருக்கு. இதுக்காக நம்ம பார்லர்லாம் போய் 1000 500லாம் செலவு பண்ணவே வேண்டாங்க. ஈஸியாக நம்ம இந்த மெத்தடில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அந்த இடத்துல நம்ம கொஞ்சமாக கோகோனட் ஆயில் மட்டும் வச்சு லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணுறதுனால நமக்கு எரிச்சல்லாம் இருக்குமோ, அதனால தான் அப்ளை பண்ண சொல்கிறாங்களோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த மாதிரி எந்த ஒரு இரிட்டேஷன் நமக்கு இருக்கவே இருக்காது. பாருங்கள் நல்லா வலுவலுன்னு எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா நம்ம முடியெல்லாம் எடுத்துருக்கோம் இல்லையா? அதனால் அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. ஒன்றும் இல்லை, நார்மலாக உங்களுக்கு சூப்பராக பளபளன்னு நல்லா கையெல்லாம் ஜொலிக்குங்க. அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக